எந்த கொஸ்டின் கேட்டாலும் ரூடான ரிப்ளை தான் சக்தி வருது, என் பையன்கிட்ட இருந்தும் என் பொண்ணுகிட்ட இருந்தும். அதே மாதிரி இன்னொரு பேரண்ட் பார்த்தீங்கன்னா, என் குழந்தை பெருசாக பேசுறதே இல்லை யார்கிட்டையுமே, ரொம்ப அமைதியாகவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வராங்க. ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லையும் பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் குழந்தைங்க வந்து அதிகமாக பேசுகிறாங்க, ரூடான ரிப்ளை கொடுக்குறாங்க. அதனால அவங்க கம்யூனிகேஷன் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்காக இன்னொரு குழந்தைங்க சுத்தமாக அமைதியாகவே இருக்காங்க, அது அப்ராப்ரியேட் கம்யூனிகேஷன் கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இங்கே நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்களோட அந்த எமோஷன்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி எதிர்த்து அந்த பதில், எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா எப்படி நான் பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அதுக்கு ரூடாக பதில் கொடுக்குறாங்க. இன்னொரு டைப் ஆஃப் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. அவங்களுக்குள்ள இருக்க அழுத்திக்கிட்டு இருக்க எமோஷன்ஸோ இல்லை அவங்களுக்குள்ள இருக்க எண்ணங்களையோ எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. அப்போ 2 பேருக்குமே அப்ராப்ரியேட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம கற்றுக் கொடுக்கலன்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி கற்றுக் கொடுக்கலாம், அதில் இருக்க சில விஷயங்கள் என்னென்ன டீப்பாக இதை கொஞ்சம் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். மை நேம் இஸ் சக்தி. நம்ம கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். இதில் வந்து நம்ம 2 டைப் ஆஃப் ஒர்க் பண்ணணும். ஒன்று வந்து பேரண்ட் சைட்லேருந்து ஒர்க் பண்ணணும், இன்னொன்று குழந்தைங்க சைட்லேருந்து ஒர்க் பண்ணணும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, நீ என்ன வேணாலும் என்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அந்த குழந்தை இதுதான் பேசணும், இதை பேசக்கூடாது, இந்த டைமில் தான் நீ பேசணும், இந்த டைமில் தான் இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஒரு அழகான ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்கள் கொடுங்க. அந்த குழந்தை எதை வேணாலும் உங்ககிட்ட வந்து தைரியமாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை குழந்தைங்க கிட்ட உருவாக்க வேண்டியது உங்களோட ஃபர்ஸ்ட் டியூட்டி பேரண்ட்ஸ். அப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை எப்படி சக்தி உருவாக்குறது அப்படின்னா, நான் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு பிடிஎஃப்ல ஒரு ஒர்க் ஷீட் அட்டாச் பண்ணுறேன். அதில் இருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்குள்ள அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒரு விஷயம் நடக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த பேரண்டிங் ஸ்டைலை நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, 1 அப்படின்னா ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, 5 அப்படின்னா பீயிங் ஸ்ட்ராங்லி அக்ரி அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு டிசிப்ளினாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப ஹார்ஷான டோன் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு இருக்கும் அந்த கொஸ்டின். அதுக்கு நீங்கள் ஆன்சர் நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ கொடுக்கலாம். என் குழந்தை வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு இப்படிலாம் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு நீங்கள் மார்க்ஸ் கொடுக்க வேண்டியதான். ஓகேவா? அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எந்த மாதிரி பேரண்டிங் ஸ்டைலில் நீங்கள் இருக்கீங்கிறது. அடுத்தது உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், உங்களோட பேரண்டிங் ஸ்டைலோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நீங்கள் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மூலமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் கனெக்ஷனை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். இதே மாதிரி குழந்தைங்களும் எப்படி அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா, அவங்களுக்கும் நான் ஒர்க் ஷீட் ஒன்று கொடுக்குறேன், செல்ஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில். அதில் அவங்க எந்த லெவலில் இருக்காங்கங்கிற முதல்ல ரிஃப்ளெக்ஷன், அதுக்கப்புறம் ஐடென்டிஃபைங் தி ஸ்ட்ரென்த் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அதில் ரோல் பிளேயிங், இந்த எக்ஸசைஸ் இதெல்லாமே வரும். உங்களுக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். இதுக்கான என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் எவ்வளோ தூரம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். எப்போ ஒரு மனிதர் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, எப்போ அவங்க அமைதியாக அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களோ அது நம்பர் 1. நம்பர் 2, ஈவன் ஹீட்டட் ஆர்குமெண்ட் நடக்கும்போது கூட அவங்களால தன்னை கூலாக வச்சுக்க முடியுது அப்படின்னா அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான இருக்க பர்சனாலிட்டி. நம்பர் 2 என்ன அப்படின்னா, அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கேட்குற அளவுக்கு பொறுமை இருக்கணும். 3வது விஷயம், தனக்கிட்ட யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வர்றாங்க, அவங்க ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எம்பத்தியோட இருக்க தெரியணும். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஈவன் நம்ம சைடில் எல்லா ப்ளஸ்ஸும் இருந்து அவங்க சைடில் எல்லா மைனஸும் இருக்கும்போது கூட அழகாக பேச தெரியணும். அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்கங்கிறதுக்காக, ஒரு சின்ன எரர் வந்துருச்சுங்கிறதுக்காக அதை பெருசாக எக்ஸாகரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் மெச்சூரிட்டி லெவல் வரலன்னு அர்த்தம். ஸோ சின்ன எரர்ஸ், சின்ன சின்ன சர்க்கிள்கள் நார்மலாக நடக்க தான் செய்யும். அதை மன்னிச்சு அதை ஒரு எம்பத்தட்டிக்காக பார்க்க தெரியுது அப்படின்னாவே நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக மாறிடும். ஸோ இதெல்லாம் தான் அவங்க கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி தனக்கு பிடிக்கல ஒரு விஷயத்தனா அதை அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும், கோபப்படாமல், ப்ளேம் பண்ணாமல். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹோப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் சைக்காலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.